Hello viewers, நீனோ பார்க்க போறது One Piece episode 1067 part 1. ஓபன் பண்ணா போன பாட்ல நம்ம பிக் மாமே அவன் யூஸ்டஸ் கிட்டும் சேர்ந்து வச்சு செஞ்சானுங்க பாருங்க செய்ய. அவ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இப்படி ஒரு ஆப்படிப்பானுங்கன்னு. கடைசியில இப்ப அந்த பூசணிக்காக மட்டும் குழிக்குள்ள தள்ளா வேலை முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அவள் அந்த தீவுல இருந்து தள்ளுனாலே தீவோட வெயிட் பாதி குறைஞ்சிரும் போல. யூஸ்டஸ் கிட் அவனோட முழு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இங்க மொமனசுக்கே ஒரு சைடு போட்டு முக்குன்னு முக்கி எழுத்துக்கிட்டு இருக்கான். தள்ளி கொண்டு போயிட்டானா கேபிட்டலை காப்பாத்திரலாம். எந்த அளவுக்கு இழுக்க போறான்னு தெரியல. இங்க கிட்டு பாத்தீங்கன்னா உசுர கொடுத்து அவன் பவர் யூஸ் பண்றான்ல, எல்லாம் பாக்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அவ போகலன்னு இன்னும் பவர் கொடுத்து சாவுடி கிளவி அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவனோட பிரஷரை இன்னும் அதிகம் பண்ணிக்கிட்டே தான் போவான். அப்போ பிசாசு மாதிரி உன்னை கிரியேட் பண்ணிருப்பாளே, அது மம்மா மம்மான்னு கத்துமே தவிர அவளை காப்பாத்தலாம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இதோட உன் லக்கு முடிஞ்சது, இதுக்கப்புறம் உனக்கு டெத்து மட்டும்தான் பான. அவ்வளவு நேரம் பதறிட்டு இருந்தவ தம்புடு நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட. ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்க மாத்தி மாத்தி நீ அட்டாக் பண்ணி கவுத்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படி இப்படின்னு அந்த நிலைமையிலயும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு சைடுல நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஏன் இவ்வளவு பிரஷர் கொடுத்தும் அவ கீழே போகலன்னு. இன்னும் எத்தனை டைம் தான் அட்டாக் பண்றது? அட்லீஸ்ட் லா இப்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தானா கூட அவனும் இறங்கி அட்டாக் பண்ணுவான். ஆனா ரெண்டு பேருமே இப்ப அவனுக்கு லிமிட்டை ரீச் பண்ணிட்டானுங்க. அதனால என்ன நடந்தாலும் சரி இப்ப யூஸ்டஸ் கிட்ட தான் சமாளிச்சாகணும். அந்த டைம் பிக் மாம் என்ன தெரியுமா சொல்லுவா, இதுக்கப்புறம் நான் எவனையுமே உயிரோட இங்க இருந்து தப்பிச்சு போக விடவே மாட்டேன். என் மேலேயே கைய வச்சிட்டீங்கல்ல, உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம். ஆமா உனக்கு என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்படுற? இந்த அட்டாக்ல ஒண்ணு நீ காலி பண்ணி ஆகணும். அப்படி இல்லன்னா உன்னோட வயசுல 50 வருஷம் புஸ்கா அப்படி நீ உயிரோட இருக்கணும்னா எனக்கு கீழே எனக்கு அடிமையா நீ இருக்கணும். லைஃபா இல்ல எனக்கு அடிமையா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேப்பா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து பயந்து போய், பாஸ் நீங்க மட்டும் பயந்துராதீங்க, பயந்துட்டீங்கன்னா உங்களோட லைஃபாவை எடுத்துருவா, சீக்கிரமா தப்பிச்சு வந்துருங்க, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் பயப்படுவானா? அவன் அப்படியே வெறித்தனமா அவளை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் பயந்துட்டானுங்க. அதனாலேயே அவங்களோட லைஃப் எல்லாத்தையுமே அவ உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவோ கதர்வானுங்க, வேண்டாம் வேண்டாம் எங்களுக்கு சாக விருப்பம் இல்ல, எங்களுக்கு எங்களோட லைஃப் வேணும் வேணும்னு. ஆனா விடுவாளா அவ? இவங்க எவ்வளவுதான் கதறி அடிச்சு ஓடினாலும் அவ விடுறதா இல்ல. ஓட ஓட அவங்க லைஃப் எல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த டைம் லா பாத்தீங்கன்னா தைரியமா இருந்துருச்சு அவளை நோக்கி போவானா. உடனே அவன் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் போகாதீங்க போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவானுங்க. ஆனா லா பாட்டுக்கு கெத்தா போவான். அப்ப யூஸ்டஸ் கிட்ட கத்திட்டு இருப்பான், ஏ கிளவி நான் உனக்கு அடிமையா இருக்கணும், இல்லன்னா நீ என் உயிர் எடுத்துருவேன், வாயிலேயே மிதிப்பேன், நீ ஆல்ரெடி இப்ப பாதி செத்துட்ட, இப்ப நான் பண்ண போற சம்பவத்துல முழுசா சாக போறேன் அப்படின்ட்டு அவன் இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இப்போ அவளை பார்த்து பயந்தவங்களோட லைஃப் ஸ்பேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்குது. லாவும் யூஸ்டஸ் கிட்ட தான் பயப்பட மாட்டானில்ல. அப்ப லா ஒரு ரூமை கிரியேட் பண்ணி, கிளவி நான் அடிச்சு சொல்றேன், நீ சாக போறப்போ கத்துற கத்து என் காதுல லைஃப் லாங் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது அப்படின்ட்டு ரொசனன்ட்டே இருக்கானே, அவனை பத்தி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு என்ன காப்பாத்தினவர் இந்த இடத்துல இருந்தா இப்ப இதத்தான் பண்ணிருப்பாருன்னு சொல்லி அவளை கம்ப்ளீட்டா ரூமுக்குள்ள கொண்டு வருவான். ஐ மீன் அவன் கிரியேட் பண்ணுவான்ல அந்த ரூம். அந்த டைம் என்ன ஆகும்னா அவ கத்துற சவுண்ட் எதுவுமே அந்த ரூமை தாண்டி வெளியில வராது, சைலண்ட் ஆயிரும். இன்னும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, ஆனா எதுவுமே இவங்களுக்கு கேட்கல. அவளுக்கே குழப்பம், என்னாச்சு நான் கத்துறது ஏன் வெளியில கேட்கலன்னு. அப்போ அவளை காப்பாத்துறதுக்காக அந்த பிசாஸ் மாதிரி உன்னை கிரியேட் பண்ணால, அது நம்ம லாப அட்டாக் பண்ண வெறி கொண்டு வரும். கேப்டன் பின்னாடி பாருங்க போது இவன் கத்தி எடுப்பான். அங்க யூஸ்டஸ் கிட்ட இன்னும் அவனோட பவரை அதிகம் பண்ணிடுவான். கரெக்டா இவங்க அடிக்க அங்க பிசாச ரெண்டா வெட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய பிரளயமே கிளம்பும். பிக் மாம் வாயில இருந்தே ரத்தம் பீச்சுக்கிட்டு வெளியில அடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான அட்டாக். இப்ப என்னன்னா அவ பிச்சுக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கான். அந்த டைமுங்கும் போது ஹெரா ப்ரோமீத்தியஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ காப்பாத்த வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவ சத்தம் தான் வெளியில கேட்காதே. அப்படியே பொந்து வழியா மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருப்பான். இங்க எமட்டோ அந்த மான்ஸ்டரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து என்னடா விழுகுதுன்னு எட்டி பாப்பா. பிக் மாம் என்னத்தையோ பேசிக்கிட்டே கீழே விழுறான். ஆனா எமட்டோக்கு அது எதுவுமே ஒழுங்கா கேட்கல. இங்க பிக் மாம் குழப்பத்திலேயே கீழே வந்தவ, ஏன் நான் கத்துறதும் கேட்க மாட்டேங்குது, நான் எதை அட்டாக் பண்ணாலும் அந்த சத்தமும் வெளியில வர மாட்டேங்குது, அந்த லாக் இருக்க நீ என்ன பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாம் இருக்குதுல்ல அதுக்குள்ள கைய விட்டு அதை வெடிக்க வைக்க போவா. எமட்டோ தான் கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்கா. இவ குறுக்கால வந்து அதை ஒண்ணு வெடிக்க வச்சாலே போதும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்ப அதை தடுக்கணும் இல்ல. சோ இவ ஒரு சைடு ஐசா மாத்துவா, அவ அங்க பாத்தீங்கன்னா அதை வெடிக்க வைப்பா. எப்படியா மாத்தி 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 முக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில வெடிக்கும். அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரோச்சின்னு கத்திக்கிட்டே போகும். ஒரு சைடா மட்டும் வெடிச்சு திடீர்னு உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு புகைய கிளப்பிட்டு வருமா. என்ன சத்தம் இதுன்னு மொமனசுக்கி அப்படியே ஊன்னு பாப்பான். வேற யாரும் இல்லை, நம்ம பிக் மாம் தான். அவளுக்கே அவ வேட்டு வச்சுக்கிட்டா, வெடிச்சதுல செதறிட்டா. அவனால நம்பவே முடியல. பிக் மாமா இது என்ன அவளுக்கே இந்த
நிலைமையான்னு அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு பேன்னு கீழே விழுவா. நம்ம எல்லாம் ஒரு குழி தோண்டானே இடத்தோட கோர் வரைக்கும், அந்த குழிக்குள்ள விழுந்துட்டானா சோலி முடிஞ்சது, அப்படியே மண்ணை போட்டு மூடியலாம். ஆனா தள்ளி போனதுனால விழுவாளா இல்லையான்னு தெரியல. பட் இப்போதைக்கு 2 பேரும் சேர்ந்து அவளை பொழந்து கட்டி தோக்கடிச்சிட்டாங்க. இனி பேலன்ஸ் இருக்க ஃபைனல் ஃபைட் நம்ம கைடோவுக்கும் லூஃபிக்கும் மட்டும்தான். யார் யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல அந்த ஃபைட்டை பார்க்கலாம். டாடா.